ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 6ஆம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த மகர ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும் பண்ணக்கூடாது, மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க. நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வரரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ இந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்கள் சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடனும் இருப்பாங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே மனதிலேயே பலவித போராட்டங்களையும் அதற்கு தாங்களே தீர்வு எடுப்பாங்க. இதே மனநிலையை மற்றவர்களையும் அதாவது அவங்க மனசில் மற்றவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற எடையும் போட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தைரியத்திற்கு பெயர் பெற்ற ராசி தான் இந்த மகர ராசி. தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக அவங்கக்கிட்ட இருக்கும். மற்ற ராசிகளிடம் இல்லாத துணிச்சல் மகர ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்கும். சகிப்புத்தன்மையை பெயர் பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால அனைவரும் இந்த ராசிக்காரர்களுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்வதில் நட்பு வட்டாரம் இவர்களுக்கு பெரிதாக இருக்கும். பொறுமை, சகிப்புத்தன்மை, பக்குவம் நிறைந்தவர்கள் என்றாலுமே எல்லாத்திற்குமே ஒரு லிமிட்டு தாங்க. முடிந்தவரை பொறுமையை காத்து அரவணைப்பாங்க. அதற்கு மேலே சீண்டினீங்க அப்படின்னா உறவுகளை துண்டிக்கவும் இவங்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலுமே இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கோவம் வராது. மென்மையும் நாகரிகமும் மிக்கவங்களாக இருப்பாங்க. எதையுமே உழைத்து பெற வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. தாங்கள் மட்டுமில்லாமல் தங்களின் குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவாங்க இந்த மகர ராசிக்காரங்க. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் செய்வாங்க. அதனால தான் தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவதில் முன்னுரிமை தரக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இரட்டை நிலை மனப்பான்மை இவர்கள்கிட்ட இருக்காது. ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பாங்க. அதே போல் எடுத்த முடிவை உறுதியாக இருப்பாங்க. யாருக்காகவும் மாற்றிக்கவே மாட்டாங்க. இவங்களை நம்பி எந்த ரகசியத்தையுமே நீங்கள் சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க. மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் பலவீனம் பிடிவாத குணம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் லட்சிய பிடிப்பு கொண்டவர்களாக மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. தங்களது லட்சியத்தை அடைய பொறுமை காண்பாங்க. இவர்களிடம் ப்ளஸ் பாயிண்டே பொறுமை தாங்க. மேலும் குடும்பம், நட்பு என அனைத்திலுமே இவர்களுக்கு உறவு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அரைகுறையாக தெரிந்து அதில் இறங்க மாட்டாங்க. நாலா பக்கமும் விசாரித்து அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த விஷயத்தில் இறங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்துக்கு பெயர் போன மகர ராசிக்காரங்க போலித்தனம் இல்லாமல் பழகக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த ராசியினரை நம்பி நீங்கள் காதலிக்கலாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை மகர ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமிக்கு பிறகு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சில சிரமங்களை எதிர்நோக்கினாலுமே நடுப்பகுதிக்கு மேலே நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குடும்பத்தில் உறவினர்களால் சில பல பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டாலுமே பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. அதனால் கவலைப்படாதீங்க.
எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிதானத்தோடு கையாள வேண்டும். மனைவி குழந்தைகளிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். ஆடம்பரமாக செலவு செய்ய வேண்டாங்க. ஏன்னா பணப்பற்றாக்குறை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நெருக்கடிகளை கொடுக்கக்கூடும். அதனால் ஆடம்பர செலவுகள் இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. விருந்தினர்களின் வருகையால் வீடு கலகலப்பாக இருக்கும். இதனால் நீங்களும் சந்தோஷகரமாக இருப்பீங்க. எந்த வகையிலுமே வீட்டில் சந்தோஷம் குறைவு எதுவுமே ஏற்படாது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். மன நிம்மதியும் கிடைக்க போகுது. மேலும் பணவரவு அதிகரிக்க நீங்கள் போட்ட சில திட்டங்கள் அப்படிங்கிறது வெற்றி பெறும். அதனால் கையில் தாராளமாக பணம் புழக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். கார் வாங்கிடுற ஆசை இருந்தால் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உண்டாக போகுது. குடும்ப உறுப்பினர்களின் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பதில் சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சிலர் குடும்பத்தோடு வெளிநாடு பயணம் செல்கின்ற வாய்ப்பு உண்டாகும். மேலும் பிள்ளைகளின் நடவடிக்கை மன நிம்மதியை கொடுக்கும். பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்வீங்க. மேலும் அலுவலகத்தில் சில எதிர்பாராத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம். அதிலிருந்து நீங்கள் ஈஸியாக விடுபடுவீங்க. இன்னும் சிலருக்கு பணி மாறுதல் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. மேலும் பணி செய்யும் இடத்துல அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மாத கடைசிக்கு மேலே அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலைச்சலால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும். மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மலர்ச்சி ஏற்பட்டு வருமானத்தில் லாபம் அப்படிங்கிறது 2 மடங்காகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. எத்தகையோ போட்டிகள் வந்தாலுமே சமாளித்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கொடுக்கல் வாங்குதல் பண வரவுகள் விஷயத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க. மேலும் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பெண்களுக்கு பொறுப்பு சுமைகள் அதிகமாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க. வேலையில் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். சில சலுகைகளும் கிடைக்கக்கூடும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 9, 13, 15. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 8, 1, 2, 9. சந்திராஷ்டம தினங்கள் 20 காலை முதல் 21, 22 பிற்பகல் வரை. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பாராயணம் செய்யணும், பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்று சனி பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய ராசிநாதனுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பாராயணமாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் டெய்லியும் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் அருளுங்கால் இறைவனை போற்றி, ஓம் ஆண்டியவருக்கு அருள்பவனை போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் பாராயணம் செய்து வர நிறைய விதமான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சனி பகவான் நல்ல ஒரு விஷயத்தையும் நிகழ்த்தி கொடுப்பார். மேலும் உங்களுக்கு யாராவது இந்த மகர ராசிக்காரங்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயங்களை பகிருங்க. அவங்களும் பலன் பெறட்டும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மகர ராசி அன்பு நேயர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெடுப்பில் நடக்கிற மாதிரி இருக்கா, அப்படி நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி செய்யணும், வழிபாடு செய்யணும், பாராயணம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதிவில் முழுமையாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.